வணக்கம். இன்னைக்கு நடந்த மாநகராட்சி கூட்டம் வந்து பிசுபித்து, அதாவது ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்ட்னா ஒன்றும் எதுவுமே கிடையாது. எந்த சப்ஜெக்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. தாம்பரம் மாநகராட்சியில் பூர்வீகமான சொத்து உள்ள இடம் சேலையூர், சிட்லப்பாக்கம், கடப்பேரி, பழைய தாம்பரம், முடிச்சூர், இரும்பலூர், சாண்டூர் இந்த பகுதியில் வந்து பட்டா தான் வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பட்டாதாரிங்க எல்லாமே. அவங்களுக்கு ஒரு 3 வருஷமாக நாங்கள் அவங்களுக்கு பட்டா வரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் 3 வருஷமாக பழைய ஆர்வ பாரு இவரை பாருன்னு சொல்கிறாங்க தவிர வரி போடுறது கட்டுக்கடங்காத வரி அதிகமாக இந்த மாநகராட்சி போட்டும் புதுசாக வரி போடுறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே. ரெண்டாவது, சட்டசபையில் 750 கோடி ரூபாய் யூஜிடி அறிவித்தாங்க. சட்டசபையில் அறிவித்து 1 வருஷம் ஆகும்போது இதுவரையிலும் எந்த தகவலும் இதுவரையிலும் கண்டிப்பாக வரல, ஒன்றுமே வரல. பொதுவாக வந்து நாங்களும் 10 கவுன்சிலர் இருக்கிறோம். 10 கவுன்சிலரும் நாங்கள் பல முறை ஒரு 3.5 வருஷமாக மனு கொடுத்து பார்த்தோம், கம்பெனி கொடுத்து பார்த்தோம், சொல்லி பார்த்தோம். ஒரு அதிகாரி கூட அதிமுக கவுன்சிலர் இருக்கிற வார்டுகளில் எந்த அதிகாரி வருது. ரெண்டாவது, ஃபோனும் எடுக்கிறது கிடையாது. அதான் நாங்கள் கேட்ட இப்போ கூட்டத்தில் நாங்கள் கொடுத்த லெட்டருக்கு நிதி இல்லை, உங்களுக்கு செய்ய முடியாது, லெட்டரை திருப்பி ரிப்ளை கொடுங்க எனக்கு. அதான் இந்த கூட்டத்தில் கேட்டோம். இந்த கூட்டம் வந்து எந்த காரஞ்சாலி இதுவுமே கிடையாது, மக்களுக்கு பயன்படக்கூடிய எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க, டெண்டர் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க. எல்லாம் அவங்க பயன்பாட்டுக்குள்ள இந்த கூட்டமாக தவிர மக்களுக்கு பயன்படுகிற கருத்தாக சப்ஜெக்டாக இது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து வெகு சீக்கிரத்து பாருங்கள். அந்த ரோடு அதிமுக பெரியில் 3 ரேர் போடுவாங்க. ஆர் ரோடு போட்டால் இப்போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அந்த சிட்லப்பாக்கம் சொன்ன மாதிரி கருப்பு தோசை போட்ட கை இந்த மழையில் மொத்தம் அடிச்சு போயிடுச்சு. பல கோடி ரூபாய் இந்த மாநகராட்சியில் மக்களுடைய வரி பணம் வீணாக போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் கேட்டால் எதுவும் கேட்டோம். இப்போ எதுவும் கேட்டால் ஒன்று கடகடன்னு வாசித்தாங்க, கடகடன்னு பண்ணாங்க, ஸ்பீடாக முடிஞ்சு போச்சு. இது ஒன்று டெண்டரு கூட்டமாக நடந்தது. இது அவங்களுக்கு மேயருக்கு, துணை மேயருக்கு, மந்திரிக்கு, எம்எல்ஏக்கு பயன்படக்கூடிய கூட்டமாக இது நடந்து முடிச்சு. ஓகே சார், குறிப்பா இந்த இலவச பட்டா கொடுத்தாங்கல்ல, அது ஆன்லைன்ல ஏறலன்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு. அது மேகால் போகிறவங்களை போய் எப்படி ஆன்லைன் ஏறும்? மேகால் மப்பேடு பக்கம்லாம் போனீங்கன்னா அது கொடுத்து 20-30 வருஷமா மேகால் போகிறவங்க கொடுத்து ஆன்லைன்லேயே ஏற்றலை. அது ஒரு இதுதான், விளம்பரம் தான். பொதுவாக விளம்பரம் இல்லாமல் இதை கொடுத்துலாம் ஒன்றும் நடக்காது. பட்டா கொடுத்து ஒன்றுமே இல்லையா. அகல் பக்கம் மப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேகால்லேயே அந்த பட்டா மட்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் ஏறின ஒன்று நிறைய குறைபாடுகள் இருக்குது. அந்த மக்கள் மனமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வெகு விரைவில் இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் இருக்குது. 2 அமாவாசை தான் இருக்குது ஆட்சியினுடைய அதிகாரம். 2 அமாவாசை தான் இருக்குது. தமிழகத்தினுடைய இந்த பகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் போட்டியிட இருக்கிறாரு. அவர் பெருவாரியான அவரை வாக்களித்து அமைச்சராக ஆக்கினார். தாம்பரம் இந்த பகுதியில் சிறப்பாக இருக்கிற கேட்டு 10:15 ஆரம்பிச்ச மீட்டிங் 11:15 அதை பிசுபித்துப்பட்ட மீட்டிங் ஒன்றுமே. இதில் குறிப்பாக நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆளுங்கட்சிக்கான செலவுக்கான கூட்டம் அவ்வளோதான். ஓகே, நன்றி நன்றி. அதை நீங்க பார்த்தாலே தெரியும். அதனால இதை முக்கியமாக பார்த்துட்டு எல்லாமே எல்லா டிவிஷன்லையுமே எல்லா ஜோன்லையுமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சம்பளமே கொடுக்கல, 2 மாசம் சம்பளமே கொடுக்கல. 2 மாசம் சம்பளம் நான் கொடுத்தேன் ஒர்க்கருக்கு. அந்த மாதிரி பண்ற ஆளை வச்சு எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி இப்ப 13% லெஸ்ல போட்டுருக்க டிபிசி. 1 மாசமா டிபிசி ஒர்க்கர் 750 கோடி சட்டசபை அறிவிச்சாரு. அது என்னாச்சு? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு பவுச்சருக்கும் 3 லட்சம் ரூபாய், ஒரு பவுச்சருக்கும் நான் கொடுத்த லெட்டர் என்ன பண்றேன்? கொடுத்த லெட்டர் என்ன பண்றேன்? லெட்டர் கொடுக்க வழி இல்ல, லெட்டர் கொடுக்க முடியல. எத்தனை பேர் லெட்டர் கொடுப்பாங்க? அதெல்லாம் மக்கள் தாங்க, எங்க வாழ்ந்தவங்க தான் வரி கட்டுறாங்க. என்ன என்ன பண்றாங்க? எதுக்கு நீங்க பண்றீங்க?
முடியல பதில் சொல்லுங்க. எதுக்கு அப்படி ஒண்ணு செய்யுங்க. கொடுத்த லெட்டருக்கு எங்களால் நிதி இல்லை அப்படின்னு கொடுங்க. ரெண்டாவது எங்க வார்டுல எந்த அதிகாரியும் வரப்பும் இல்லை, ரோடு எடுக்கத்தும் கிடையாது, ரோடு எடுக்கத்தும் கிடையாது, வரப்பும் கிடையாது. ஆனா இந்த மண்டல குழு தலைவர் மட்டும்தான் ஜாலியா பேசுகிறான் தவிர மாமல்ல உறுப்பினர்கள் வெளிப்பாரு சரி. அதை விடுங்க. 3 லட்சம் ரூபாய் ஒரு மாமல்ல உறுப்பினருக்கு நிதி வந்து என்னாச்சு? 3 லட்சம் ரூபாய் இல்ல 30 லட்சம் ரூபாய் கூட அந்த அம்மா எழுதி வாய்ஸ்தாங்க. அந்த அம்மா இந்த ஒரு கவுண்டருக்கு 3 லட்சம் ரூபாய் அலாட் பண்ணாரு. எங்க 3 லட்சம் ரூபாய் என்னங்க? செக் பண்ணிடுறேன். எங்களுக்கு லெட்டர் வேணும் கமிஷனர் சார், எங்களுக்கு ரிப்ளை வேணும். நாங்க கொடுத்த லெட்டருக்கு எங்களால நிதி இல்ல, எங்களால செய்ய முடியாதுன்னு லெட்டர் கொடுங்க. நீ கொடுக்கிற சொல்றதெல்லாம் ரிப்ளை எப்படி கொடுக்க முடியும்? என்ன நடக்குமோ அதான் ரிப்ளை கொடுக்க முடியும். பாருங்க சொல்லுங்க. நீங்க மண்டல கூட்டத்தை புறக்கணிக்கிறீங்க. மண்டல கூட்டத்தை 8 கவுன்சிலர் சரியா வேலை செய்ய நாங்க புறக்கணிச்சோம். அப்படிலாம் இல்ல. அதாவது அவங்க நியமனம் ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். அவங்க பேரு கவிதா, இவங்க தான் நம்மளுடைய மாநகராட்சியோடைய நியமன கவுன்சிலர். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்ச மாற்றுத்திறனாளிகளுடைய நியமன கவுன்சிலர் தான் அவங்களுடைய பேரு கவிதா. நம்ம கம்மல் பகுதியை சேர்ந்தவங்க அவங்க. உட்காரு, 5வது வார்டுல உட்காரு. விளம்பரம் வச்சிருக்கோம், எல்லா விளம்பரம் வச்சிருக்கோம். அவர் விடுதலை போராட்டத்தின் வீரர்களுடைய எங்கள் சார்பாக இஸ்லாமிய மக்களுடைய சார்பாக சென்னை 24, 25, 26, 27, 28, 29, சென்னை 29 வருஷத்துக்கு எவ்வளவுதான் சொல்றோம். தொள்ளாயிரத்தி 36, 37, 41, 43